Hello children, இன்னைக்கு exercise 4.2ல sum number 6 பார்க்க போறோம். In trapezium ABCD, AB is parallel to DC, E and F are points on non-parallel sides AD and BC respectively. So இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ABCD அப்படிங்கிறது ஒரு trapezium அப்படினு கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு opposite sides வந்து parallel அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது AB is parallel to DC அப்படினு கொடுத்திருக்காங்க. E and F are points on non-parallel sides. So E, F அப்படிங்கிற points வந்து non-parallel sides. இதில் non-parallel sides அப்படின்னு சொல்லும்போது AD, BC வந்து non-parallel sides. அந்த ரெண்டு சைட்ஸ்லேயும் வந்து இந்த E and Fங்கிற பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா Eங்கிற பாயிண்ட் வந்து ADலையும் Fங்கிற பாயிண்ட் வந்து BCலையும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ Eங்கிற பாயிண்ட் வந்து ADயில் இருக்குது, Fங்கிற பாயிண்ட் வந்து BCயில் இருக்குது. Such that EF is parallel to AB. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா EF is parallel to AB. ஏற்கனவே வந்து AB is parallel to CDன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, AB is parallel to CD. இப்போ வந்து EF is parallel to ABன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மூணு லைனுமே parallel அப்படின்னு அர்த்தம். Show that AE by ED is equal to BF by FC. ஸோ AE by ED is equal to BF by FC. ஸோ இதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து இந்த ட்ரெபீசியம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டயக்னலாக கட் பண்ணி ரெண்டு ட்ரையாங்கிளாக அதை நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ ABD அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், DBC அப்படிங்கிறது ரெண்டாவது ட்ரையாங்கிள். ஸோ இதில் நம்ம பிபிடி தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ABD அப்படிங்கிற ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிடர் ட்ரையாங்கிள் ABD. இதில் வந்து நமக்கு எந்த ரெண்டு லைன் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னா EO இஸ் பேரலல் டு AB. EO is parallel to AB. ஸோ பிபிடி தியரம் படி இந்த parallel லைன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸை கட் பண்ணுற ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பிபிடி தியரம் இல்லையா. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா DE by EA, DE by EA is equal to DO by OB, DO by OB. ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம எந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா DBC. ஸோ கன்சிடர் ட்ரையாங்கிள் DBC. இதில் வந்து நமக்கு எந்த ரெண்டு லைன் பேரலாக இருக்குது அப்படின்னா DC இஸ் parallel to OF. ஓகே, ஸோ இந்த parallel லைன் வந்து கட் பண்ணுற ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது இப்போ இதில் வந்து DO by OBன்னு இருக்கிறதுனால நம்ம இதுலேயும் நம்ம அந்த மாதிரியே எடுத்துக்க போகிறோம். ஸோ DO by OB, DO by OB is equal to, ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த ட்ரையாங்கிள்லேயும் இங்கேருந்து ஸோ CF by FB. ஓகே, ஸோ இப்போ இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் பார்க்கும்போது கம்பேரிங் 1 and 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் DE by EA is equal to OD by OBன்னு இருந்தது. இப்போ இதுலேயும் வந்து DO by OBன்னு இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு CF by FB. ஸோ இப்போ இதை விட்டுட்டு நம்ம இது ரெண்டையும் பார்க்கும்போது DE by EA is equal to CF by FBன்னு இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் எடுக்கும்போது நம்ம இதை ரெசிப்ரோகேட் பண்ணோம்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது கிடச்சிடும். ஸோ ரெசிப்ரோகேட் பண்ணி நம்ம அந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டாலே போதும். ஸோ AE by ED is equal to BF by FC. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லையா. ஸோ hence proved. That's all. Thanks for watching children.